வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ரிவிஷன், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 8 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா, பராபரக்கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம், பெயர்ச்சொல், திருக்குறள். இது 6 டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்கும் நூல் எது? அற இலக்கியங்கள். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. ஆசிரியர் தாயுமானவர். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. ஆசிரியர் தாயுமானவர். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரமே. தாயுமானவர். பராபர கண்ணி என்ற பகுதியில் உள்ள பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்காளராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். பராபர கண்ணி என்னும் பகுதி டேஷ் என்னும் நூலில் உள்ளது. தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் இருக்குது. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் பாடல்களை குறிப்பிடுவோம். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் ஜிப்ரான். லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் இவர். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் ஜிப்ரான். உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல என்ற கவிதையின் ஆசிரியர் கலீல் ஜிப்ரான். உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், கலீல் ஜிப்ரான் சொல்லியிருக்காரு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் ஜிப்ரான். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. நீங்கள் நல்லவர் என்னும் பகுதி தீர்க்கதரிசி நூலில் இடம்பெற்றுள்ளது. பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். மணிமேகலை பூம்புகார் நகரைச் சேர்ந்தவர். கோமுகி என்பதன் பொருள் பசுமுகம், அதாவது கோ என்றால் பசு என்றும் முகி என்றால் முகம். கோமுகி பசுமுகம். கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது? வைகாசி திங்கள். புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் யார்? தீவதிலகை. பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும், அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் ஆகும். உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் பாத்திரம் அமுத சுரப்பி என்னும் பாத்திரம். கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை. மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. அமுத சுரபியை பெற்றுக்கொண்ட மணிமேகலை நகரத்திற்கு செல்கிறாள். எந்த நகரத்துக்கு செல்கிறாள்? பூம்புகார் நகரத்திற்கு செல்கிறாள். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறைவுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிட்ட பெண் மணிமேகலை. மாதவம் செய்தவளே இந்த உலகில் மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாள் என்று மன்னன் யாரை குறிப்பிடுகிறார்? மணிமேகலையை குறிப்பிடுகிறார். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று மன்னனிடம் கூறியவள்தான் மணிமேகலை. நல்லறம் புரியும் நங்கையே என்று மன்னன் யாரை குறிப்பிடுகிறார்? மணிமேகலை. பாதம் என்ற கதையின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் எஸ். ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், காதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய நூல்களை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பாதம் என்ற கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னா, பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பெயர்ச்சொல்லினுடைய வகைகள் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். மரம், செடி, மயில், பறவை. ஓரிடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். எடுத்துக்காட்டா நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. பொருளின்
உறுப்பை குறிக்கும் பொருள். சினைப்பெயர் கண்ணு, கை, இலை, கிளை. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல். பெயர் சொற்களுக்கான சான்றுகள். காவியா வந்தால் பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் இடப்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி காலப்பெயர். காவியா தலையை அசைத்தால் சினைப்பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்தன பண்பு பெயர். நடனமாடுதல் சிறந்த கலை, இது தொழிற்பெயர். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்? 2 வகையா. இடுகுறி பெயர்கள், காரண பெயர்கள். சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது இடுகுறி பெயர்கள். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். காரணம் எதுவுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், பழம். காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்றுக்கோ அல்லது ஓரினத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மா, வாழை. காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் காரண பெயர். காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. காரண பெயர் எத்தனை வகைப்படும்? காரண பெயர் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு 2 வகைப்படும். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல் டேஷ் எனப்படும். காரண பொது பெயர். காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை, அணி. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறித்தல் காரண சிறப்பு பெயராகும். காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வளையல், நாற்காலி. இடுகுறி பெயரை தேர்ந்தெடுங்க. பறவையா, மண்ணா, முக்காலியா, மரங்கொத்தியா. பறக்கிறதால பறவை, 3 கால் இருக்கிறதால முக்காலி. இடுகுறி பெயர் மண்ணு. காரண பெயர் வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை. அன்பில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் இவர் ஒரு மலேசிய கவிஞர், புலவர் முத்தரையனார். முத்தரையனார். வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், புலவர் முத்தரையனார். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் புலவர் முத்தரையனார். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார் என்ன சொல்றாரு? நீதி நூல் பயில். ஒளி வேறுபாடு. அறம்னா கருவி, அறம் அப்படின்னா ஒழுக்கம், மனம் உள்ளம், மனம் வாசனை. இருபொருள் தருக. 6 வழி, நதி, எண். திங்கள், மதி, நாட்கள், சந்திரன். ஓடு, ஓடுதல், சுடப்பட்ட மண். நகை, அணிகலன், புன்னகை. பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். துன்பம் செய்தவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அறநூல்களில் கூறப்பட்டுள்ள அறங்களுள் சிறந்தது எது? பகிர்ந்து கொடுத்தல். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். சொல்லும் பொருளும். தண்டருள், குளிர்ந்த கருணை. கூர், மிகுதி. செம்மையருக்கு, சான்றோருக்கு. பணி, தொண்டு. எய்தும், கிடைக்கும். ஏவல், தொண்டு. பராபரமே, மேலான பொருளே. அல்லாமல், அதை தவிர, எல்லாரும், எல்லா மக்களும். உள்ளீடுகள், உள்ளே இருப்பவை. சுயம், தனித்தன்மை. சேர்த்தெழுதுக. தம் கூட்டல் உயிர், தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்றிருக்க. பிரித்தெழுதுக. தான் என்று, தான் கூட்டல் என்று. தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்களை பார்த்துருவோம். அறக்கட்டளை, ட்ரஸ்ட். தன்னார்வலர், வாலண்டியர்ஸ். இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக சேவகர், சோஷியல் ஒர்க்கர். ஸோ இதோட இயல் 8 முடியுது. கடைசி இயல் 9 நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ.